ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.14 என்ன கொடுத்துருக்காங்க, தீர்க்கன்னு சொல்லி 8x சர்வசம 1 மட்டு 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8xங்கிற நம்பரை 11 வகுக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற மீதி வந்து என்னதுன்னா 1ன்னு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை வந்து மட்டில இருந்து வெளியெடுத்து எழுதுவோம். எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டு இங்க 11 கேன்னு போடும், அப்படிதானே? இங்க ஏதாவது ஒரு நம்பர் சேர்த்து எழுதுவோம். இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துருவோம். 8x - 1 வரும். சரியா? இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ நம்ம இந்த 8x இங்க வச்சுட்டு இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போங்க. 11k - 1 வந்து +1 வரும். சரியா? +1. அடுத்து இங்க எக்ஸை மட்டும் வச்சுட்டு 8 இந்த சைடு கொண்டு போங்க. இது வந்து பெருக்கல்ல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ 11k + 1 வகுத்தல் 8. சரியா? இப்போ ஒவ்வொரு நம்பரா போட்டு 8ஆல வகுப்படுதான்னு பார்க்கணும். கேக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் 1 போட்டு பாருங்க. என்னது? 11 × 1 + 1 /8 என்ன வரும்? 12 + 1 /8 வரும். சாரி, 11 + 1 /8 வரும். 12 /8 வரும். சரியா? 8ஆவது வைப்பாடுல 12 வருமா? வராது, அப்படிதானே? அடுத்து 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? 11 × 2 + 1 என்னது? 22 + 1 23/8 வரும். சரியா? அப்போ 8ஆவது வைப்பாடுல 23 வருமா? வராது. அதே மாதிரி 3 போட்டா வராது, 4 போட்டாலும் வராது. 5 போட்டு பாருங்க. 5 போட்டீங்கன்னா வரும். சரியா? இப்போ k = 5ன்னு போட்டு பாருங்க. சரிங்களா? k = 5 எனில் நம்மளுக்கு என்ன வரும்? x = 11 × 5 + 1/8. சரியா? அப்போ x = என்ன வரும்? 11 × 5 என்னது? 55 + 1/8 = என்னது? 56/8. 8ஆவது வைப்பாட்டுல 56 வரும், அப்படிதானே? 1 8 8 7 8 56. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், 7. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா k = 5ல இருந்து ஒரு 8 கூட்டிக்கோங்க. கீழே என்ன நம்பர்? 8ஆல தானே நம்மளுக்கு வகுப்படணும். அதனால 5ல இருந்து இன்னொரு 8 கூட்டிக்கோங்க. என்ன வரும்? 13. அப்போ k = 13 போட்டு பாருங்க. எனில் x = kக்கு பதிலா என்ன பண்ணணும்? 13 + 1/8. சரியா? 11 × 13 என்னது? 143 + 1/8. சரியா? இப்போ என்னது? 143ல இருந்து 1 கூட்டினா என்ன வரும்? 144/8. சரியா? அப்போ 1 8 8 எத்தனை வரும்? 1 8 8 மீதி எத்தனை இருக்கும்? 6 இருக்கும், 64 வரும், அப்படிதானே? 6 இருக்கும். இந்த 6 வந்து இதோட சேர்த்துக்கிடுவோம், 64ன்னு எழுதுவோம். இப்போ 1 8 8 8 8 64, அப்படிதானே? அப்போ 18 என்னது? 18ஆவது இதுல 18 8 144 வரும். சரியா? அடுத்து இதோட இன்னொருக்கா என்ன செய்வோம்? 8 வந்து கூட்டணும். அப்ப k = இதுல 8 கூட்டினோம்னா என்ன வரும்? 21 வரும், அப்படிதானே? 21 எனில் x = 11 × 13க்கு பதிலா இங்க 21 போடணும். அதாவது kக்கு பதிலா 21 போடுவோம். அதே மாதிரியே +1 கீழே 8 = 11 × 21 என்ன வரும்? 231 வரும், +1/8. சரியா? அடுத்து 232. இதை 2 கூட்டினோம்னா 232/8. இதை அடிங்க, என்ன வரும்? 1 8 8 2 16 3 24க்கு போயிருது. அதனால ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுக்கும்போது 2 16ன்னு தான் எடுப்போம். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? 7 இருக்கும், அப்படிதானே? 7 இங்க ஒரு 2ஐயும் சேர்த்துக்கிடுவோம். 72 எத்தனையில வரும்? 8 8 64 9 8 72, அப்படிதானே? அப்போ 29 வரும். சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்னது? 29. அப்ப இதுக்கு எக்ஸோட வேல்யூ 29. அடுத்து இதுல ஒரு 8 கூட்டிக்கோங்க. இன்னும் ஒரு நம்பர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட நாள் நிப்பாட்டிக்கலாம், இல்லாட்டி இன்னொருக்க இதோட 8 கூட்டினீங்கன்னா 29 வரும். அதையும் பிரதியிட்டுனாலும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ 11 × 29 கேக்கு பதிலாக 29 போட்டுக்கோம், +1/8 = 11 29 எத்தனை? 11 29 319 வரும், +1/8. அப்போ 320/8 1 8 4 8 32, அப்ப 40. சரியா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம்? 40. சாரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? 7, அடுத்து 18, அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? 29 40, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா? என்னதெல்லாம்? 7 18 அடுத்து 29 அடுத்து 40, இந்த மாதிரி போயிட்டு